ஒரே குரல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கொலைனாவை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வரையில் உள்ள குழாயொன்றில் இன்று முற்பகல் டீசல் கசிவு ஏற்பட்டது. ப்ளூமெண்ட் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள கசிவை தடுப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய நிறுவனம் அறிவித்துள்ளது. குழாயிலிருந்து கசியும் டீசலை பிரதேச மக்கள் சேகரிப்பதனை இன்று பகல் ப்ளூமெண்டால் பிரதேசத்திற்கு சென்றிருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் அவதானிக்க முடிந்தது. இதேவேளை குழாயில் ஏற்பட்ட கசிவு தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் அந்த குழாயுடனான எண்ணெய் போக்குவரத்தினை உடனடியாக நிறுத்தியதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் நிசங்க ஜெயவர்தன கூறினார். இதன் காரணமாக எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் ஒன்றை நீண்ட நேரம் நிறுத்தி வைக்க நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதேசத்தில் உள்ள கட்டடங்களுக்கு கீழாக இந்த குழாய் பொருத்தப்பட்டுள்ளதால் அதில் ஏற்பட்டுள்ள கசிவை கட்டுப்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கசிவினால் குழாயில் உள்ள டீசலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். ஒரே குரல். இடைநிலை பருவ பயிற்சி காலநிலை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்து 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 49.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி காலி மாவட்டத்தில் பதிவானது. கொழும்பு கோட்டை பகுதியில் 38.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவானது. கொழும்பு நகரில் இன்று காலை பெய்த மழை காரணமாக பல வீதிகள் ஊடான போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. பஸ்நாயர் பலாத்தித் சபரகும் பலாத்தித் மேல் மாகாணத்திலும் சபரகமோ மாகாணத்திலும் காலை வேளையில் மழை பெய்யலாம். தென் மற்றும் வடமேல் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். பருவப்பெயர்ச்சி மழையுடன் காற்றும் வீசலாம். காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டராக அமையும். குறை திறனுடைய நிறுவனங்கள் மற்றும் குறை பயன்பாட்டுடனான சொத்துக்களை எந்த அடிப்படையில் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும் என்பது குறித்து முதலீட்டுக்கான அச்சுறுத்தல் என்ற எமது நேற்றைய தொகுப்பில் நாம் தகவல்களை வழங்கியிருந்தோம். இலங்கையை ஆசியாவின் அதிசயமாக மாற்றுவதற்கு தனியார் துறை முதலீட்டை பெற்றுக் கொள்வதில் அரசாங்கம் உண்மையில் அக்கறை கொண்டுள்ளதா? எமது இன்றைய தொகுப்பு இது குறித்து ஆராய்கின்றது. இலங்கையின் முதலீட்டு சூழல் எதிர்கால தனியார் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பத்தினை தோற்றுவிக்கும் சமிஞ்ஞையாக விளங்குவதாக பொருளியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அந்த சமிஞ்ஞை முதலீட்டாளர்களுக்கு ஒரு நாள் அது பச்சையாகவும் மறுநாள் அது சிவப்பாகவும் அடுத்த நாள் மஞ்சளாகவும் மாறுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த வாரம் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் என்ற வர்த்தக குறிகாட்டியில் இலங்கை முன்னேறிய சந்தர்ப்பத்தில் பச்சை நிறமாக இருந்த சமிஞ்ஞை பாராளுமன்றத்தில் குறித்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வாரம் சிவப்பு நிறமாக மாற்றமடைந்துள்ளது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் என்ற குறிகாட்டியில் இலங்கை முன்னேறியுள்ள சந்தர்ப்பத்தில் குறித்த சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகின்றமை வருந்தத்தக்கது என பொருளியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 183 நாடுகளை உள்ளடக்கிய இந்த குறிகாட்டியில் இலங்கை கடந்த ஆண்டை விட 9 இடங்கள் முன்னேறி 89ஆம் இடத்தினை அடைந்துள்ளது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள குறைத்திறனுடைய நிறுவனங்கள் மற்றும் குறை பயன்பாட்டுடனான சொத்துக்களை கையேற்கும் சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் குறித்த குறிகாட்டியின் அடுத்த பதிப்பில் இலங்கை பின்னோக்கி செல்லும் அபாயம் நிலவுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறைத்திறனுடைய நிறுவனமாக அல்லது குறை பயன்பாட்டுடைய சொத்தாக ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தமது முதலீட்டை கருத எந்த வழிமுறையும் இல்லை என நம்பும் துணிச்சல் மிக்க முதலீட்டாளர்களே இதன் அடிப்படையில் இலங்கையில் முதலீட்டினை மேற்கொள்ள முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2 தசாப்தங்களுக்கு முன்னர் ரத்து செய்யப்பட்ட குறித்த சட்டமூலத்தினை மீண்டும் கொண்டுவர முயற்சிக்கின்றமை அரசாங்கத்தின் தூர நோக்கற்ற செயல் எனவும் பேரின பொருளாதார சூழல் குறித்து எவ்வித தந்திரோபாய திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே அரசாங்கம் உண்மையில் தனியார் துறை முதலீடு குறித்து அக்கறையுடன் உள்ளதா? இந்த சட்டம் மூலம் தனியார் துறை வர்த்தகம் பாதுகாக்கப்படும் என சிலர் நினைக்கின்றார்கள். எனினும் உத்தேச சட்டத்தை நன்கு ஆராய்ந்து பார்க்கும் போது தனியார் துறை வர்த்தகம் பாதுகாக்கப்படும் என நான் நினைக்கவில்லை. தனியார் துறை நிறுவனங்களின் அதிகமானவை பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்துள்ளன. அதற்காக ஊழியர் நம்பிக்கை நிதியம், ஊழியர் சேமலாப நிதியம் என்பன தொடர்புபட்டுள்ளன. வியாபார நடவடிக்கைகளில் அரசாங்கத்தின் முதலீடுகள் காணப்படுகின்றன.
அவற்றின் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படின் அந்த நிறுவனங்களை அரசாங்கத்தினால் பொறுப்பேற்க முடியும். எனவே இது மிகவும் அவதானம் செலுத்த வேண்டிய விடயமாகும். அனைத்து தனியார் பிரிவு தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மூலம் அதனை நிறைவேற்ற முடியும். சர்வாதிகார சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தனியார் துறையினர் அரசாங்கம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை ஏன் இல்லாமல் செய்து கொள்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. 30 வருட காலமாக யுத்தத்தினால் இந்த நாட்டு மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். எனவே அக்காலத்தில் எமது நாடு இழந்தவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டு முதலீடுகள் எமக்கு தேவைப்படுகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எமது நாட்டு மக்கள் தொழில் தேடிச் செல்வதை நிறுத்தி எமது நாட்டிலேயே தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். யுத்தம் நிறைவடைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் நிபந்தனைகள் அற்ற வெளிநாட்டு முதலீடுகளை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலீடுகள் தொடர்பில் காலத்துக்கு காலம் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றன. முதலீடுகள் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் போட்டியிட வேண்டிய தருணமே இதுவாகும். அதற்காக கொள்கைகளை வகுத்து செயற்பட வேண்டியது சிறந்த விடயமாகும். எனவே இவ்வாறான சட்டங்கள் மூலம் அதற்கு பாரிய தடை ஏற்படும் என்பதே எனது நம்பிக்கையாகும். தனியார் துறையினர் சிறப்பாக செயற்பட்ட துறைகள் மீது அரசாங்கம் நாட்டம் கொள்கின்ற போது தனியார் துறையினருக்கான பரிமாணம் குறித்த தெளிவான அளவுகோல் அவசியம் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் கிஹெலிய ராமகுவெல்ல இவ்வாறாக கருத்தினை தெரிவித்தார். மிகிர்லங்கா மற்றும் ஸ்ரீலங்கா விமான சேவைகளுக்கு என்ன நடைபெறுகிறது? இவை அந்த 37 நிறுவனங்களை விடவும் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதல்லவா? விமான சேவைக்கு பாரிய நிதி அவசியமாகும். நீண்ட கால செயற்திட்டத்தின்படி மேலும் பல விமானங்களை கொள்வனவு செய்யவும் விமான சேவைகளை ஆரம்பிக்கவுமே முயற்சி செய்கின்றோம். நாமும் அதற்காகவே செயற்படுகின்றோம். எனவே அதனை மாற்றி அமைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். உங்களது தர்க்கத்தின் பிரகாரம் ரயில்வே, துறைமுகம், போக்குவரத்து சபை இவை அனைத்தும் பாரிய நட்டத்தில் இயங்குகின்றன. அவ்வாறு என்றால் இவையும் தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் அல்லவா? நீங்கள் கூறிய அனைத்து நிறுவனங்களும் மக்கள் பயன்பாட்டு பிரிவுக்கு உரித்தானவை. உரிய கட்டணத்தை அறிவிட்டால் ரயில்வே திணைக்களம் நட்டத்தில் இயங்காது. நட்டத்தை எதிர்நோக்கும் அல்லது வரி நிவாரணம் பெறும் ஊடக நிறுவனங்களும் கையேற்கப்படுமா? எந்த ஒரு ஊடகமும் அரசாங்கத்தின் நிவாரணத்தில் செயற்படுவதாக நான் அறியவில்லை. முதலீட்டு சபையே நிவாரணங்களை வழங்குகிறது. எனினும் தொடர்ந்து நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படும். எனவே இந்த வேளையில் எனக்கு உறுதியாக கூற முடியாது. எனினும் அது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டி ஏற்படும். රජයට අයිති වත්කම් තියෙනවා නම් පුද්ගලිකාංශයට දීලා ඒකෙන් මුදල් ලබා ගන්න නැත්නම් අලාභයක් ලබා ගන්නවනේ ඒව ගන්න එක වෙන එක. அரசாங்கத்திடம் சொத்துக்கள் இருப்பின் அவற்றை தனியார் பிரிவினருக்கு வழங்கி அதிலிருந்து இலாபம் கிடைக்காத பட்சத்தில் அவற்றை கையேற்பது வேறு விடயம். எனினும் இலாபம் ஈட்டும் நிறுவனங்களை ஏன் பொறுப்பேற்க வேண்டும்? தாம் அடையும் லாபம் மூலம் மக்களை வாழ வைக்கும் தயா கமகே, ஹரி ஜெயவர்தன, தயா வெத்தசிங்க ஆகியோரை தாக்குகின்றனர். எனினும் KP அரசு வீட்டில் உள்ளார். இவர்களை சிறையில் அடைக்கும் ஒரு நடவடிக்கையே இதுவாகும். சிறையில் அடைப்பது இதனை விட சிறந்ததாகும். ஆக குறைந்தது அங்கு உணவுக்காவது பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கள வர்த்தகத்தை அழிக்க முயற்சி செய்கின்றார்கள். தொழில்களின் உடைமைகளை KP வைத்துக் கொண்டுள்ளார். அதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கராச்சி நோக்கி செல்வதற்காக வருகை தந்த இருவரின் பயண பொதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு நாணயங்கள் கைப்பற்றப்பட்டன. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இந்த இருவரையும் கட்டுநாயக்க சுங்கப்பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களது மடிக்கணனி பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதி சுமார் 1 கோடி ரூபாய் என பிரதி சுங்க பணிப்பாளர் ராஜ் மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கை ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மீது போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆஸ்திரேலியாவில் பிரச்சாரம் செய்து வந்த மீனா கிருஷ்ணமூர்த்தி எனும் பெண் முன்னணி LTT உறுப்பினர் எனும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீனா கிருஷ்ணமூர்த்தி LTT மகளிர் அணியின் மாலதி பிரிவின் 2ஆம் நிலை உறுப்பினராக செயல்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு தெரிவிக்கின்றன. 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் LTT சர்வதேச செயல்பாடுகள் வலையமைப்பில் இணைந்து கொண்ட இவர் பல நாடுகளுக்கு சென்று LTT தொடர்பான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார்.
ஆஸ்திரேலியாவில் செயல்படும் எல்டிடியினரின் இடைக்கால அமைப்பான தமிழ் இளைஞர் அமைப்பின் தலைவியாக இவர் செயல்படுகிறார். இராணுவ பயிற்சி பெற்றுள்ள மீனா கிருஷ்ணமூர்த்தி 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் மாலதி படைப்பிரிவில் செயல்பட்டுள்ளார். வேலுப்பிள்ளை பிரபாகரனுடனும் இவர் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவரது கணவரும் எல்டிடி முக்கிய புள்ளியாகும் என புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினருக்கு எதிராக குற்றம் சுமத்தி 500 பக்கங்கள் அடங்கிய முறைப்பாட்டு புத்தகம் ஒன்றை ஆஸ்திரேலிய ராயல் போலீசாரிடம் ஒப்படைத்ததன் மூலம் அவர் இலங்கைக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் புதிய வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் யுத்தம் தொடர்ந்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பல்லாயிரம் இளைஞர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கும் என முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு 6 பிரதேச மக்களின் தேவைகளை கண்டறியும் விசேட செயலமர்வில் உரையாற்றும் போதே முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதேச சபை தலைவர் திருமதி மேரி கிருஷ்ணா தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. எல்டிடி பயங்கரவாதம் காரணமாக பாதிக்கப்பட்ட மன்னார் மாவட்ட முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கண்டறிந்து தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கண்டறியும் பேச்சுவார்த்தை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் நானாட்டான் பகுதியில் இடம்பெற்றது. புத்தளம் ஜாகிர் ஆரம்ப பாடசாலையிலிருந்து இம்முறை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை அதிபர் MS ஹில்மி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புத்தளம் நகரபிதா கே பாய்ஸ் பிரதமந்தியாக கலந்து கொண்டார். சகலவித நெல் பண்ணைகளையும் அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த யாப்ப அபேவர்தன தெரிவித்துள்ளார். கந்தலாய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பண்ணைகளுக்கு விஜயம் செய்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சூரிய போல கந்தலாய் வான் எல ஆகிய விதை நெல் பண்ணைகளுக்கு அமைச்சர் விஜயம் செய்தார். கல்முனை கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பான மீளாய்வு கூட்டம் வலய கல்வி பணிப்பாளர் MBA தௌஃபிக் தலைமையில் நடைபெற்றது. இவ்வலய பாடசாலைகளில் நிலவுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக கண்டறியப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் PSN இதில் பிரதமதியாக கலந்து கொண்டார். இவ்வலய கல்வி நடவடிக்கைகளுக்கென 47 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகர் முன்னாள் அமைச்சருமான சௌமியமூர்த்தி தொண்டமானின் 12வது ஞாபகார்த்த நிகழ்வு பழைய பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்னால் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் தலைமையில் அன்னாரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 30 லட்சம் ரூபாய் செலவில் அத்துடாவ பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட சுகாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. தென் மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா தலைமையில் இடம்பெற்ற திறப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமால் குணசேகர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திவனகம தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வவுனியாவில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு விவசாய உபகரணங்களும் ஏனைய உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. அமைச்சர் ரிஷால் பதியுதீன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பல குடும்பங்கள் உபகரணங்களை பெற்றுக் கொண்டன. கத்தோலிக்க மக்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற கல்லறை திருநாள் கொண்டாட்டங்கள் மட்டக்களப்பு கள்ளியங்காடு சேமக்காலையில் நடைபெற்றது. தாண்டவன் வழி பங்கு தந்தை அருட்தந்தை இக்னேசியஸ் ஜோசப் தலைமையில் விசேட ஆராதனையும் கூட்டு திருப்பலியும் நடைபெற்றன.